சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட கோரமண்டல் ஆலையை உரிய ஆய்வுகளை செய்த பின் திறக்க அனுமதிக்குமாறு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்து அப்பகுதி மக்கள் தெரிவிக்கும் கருத்தை செய்தியாளர் பார்வையில் விளக்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைகிறார். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். ரமேஷ், பசுமை தீர்ப்பாயத்தோட இந்த உத்தரவை அந்த பகுதி மக்கள் எப்படி பார்க்கிறாங்க? இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நீங்கள் சொல்லலாம். விக்னேஷ், இங்க பாத்தீங்கன்னா 33 கிராம மக்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் புதிய தலைமுறை சார்பாக நம்ம காலையிலிருந்து பேசணும். அவர்கள் 3 முக்கியமான விஷயங்களை சொல்கிறார்கள். ஒன்று, இந்த பசுமை தீர்ப்பாய உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வோம். இரண்டாவது, நாங்கள் வளர்ச்சிக்கோ ஆலைக்கோ எதிரானவர்கள் அல்ல. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த ஆலையில் ஆரம்பிக்கும் போது குறைந்த அளவு உரத்தை உற்பத்தி பண்ணார்கள். தற்போது மக்கள் தொகை இங்க 70,000 பேர் நாங்கள் வசிக்கிறோம். எனவே தற்போது இங்க அதிக அளவிலான ஆயிரக்கணக்கான டன் உரத்தினை உற்பத்தி செய்கிறார்கள். அதிக அளவிலான அம்மோனியா வாயுவை இங்க தேக்கி வைக்கிறார்கள். எனவே எங்களுக்கு இது ஏற்கனவே டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட விபத்தில் நிறைய பேர் எங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. எனவே தற்போது எங்களுக்கு உயிர் பயம் வந்துவிட்டது. எனவே இந்த ஆலை இங்க நாங்கள் செயல்பட அனுமதிக்க மாட்டோம். இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது, அவர்கள் சொல்வது தமிழக அரசு ஒரு நிபுணர் குழுவை அமைத்தார்கள். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய மெம்பர் செக்ரட்டரி கண்ணன் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அதில் நிறைய எக்ஸ்பர்ட், என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்லாம் இருந்தாங்க. அந்த கமிட்டி ஒரு 5.9 கோடி இந்த நிறுவனம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தரணும்னு சொன்னாங்களே ஒழிய எங்க மக்கள்கிட்ட அவங்க கருத்துக்களை கேட்கவில்லை. அவர்கள் ஒரு தலைபட்சமாக செயல்பட்டார்கள். அந்த குழுவுக்கே நாங்கள் எதிர்ப்பு. ஆனால் அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தற்போது பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்ததால் நாங்கள் இதை ஏற்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அதற்கு பதிலாக கேட்பது மற்றொரு குழு, நடுநிலையான ஒரு குழுவை அமைக்கும் பட்சத்தில் அவர்கள் ஆலை நிர்வாகத்திடம் கேளுங்கள், எங்களிடமும் கேளுங்கள், எங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யுங்கள், அதற்கு பிறகு ஒரு முடிவை எடுங்கள், அப்போது நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். இதுதான் சொல்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ் காட்சிப்படுத்துகிறார். அந்த பெரிய ஆலை அங்க அமோனியா வாயு தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது திரவ வடிவில் வெளிநாடுகளில் இருந்து அமோனியா வாயு பாத்தீங்கன்னா திரவ வடிவில் கொண்டு இங்க கடலுக்கு பக்கத்தில் அந்த கப்பலை நிறுத்தி இங்கிருந்து கடலுக்கு அடியில் பெரிய ராட்சத குழாய்கள் மூலமாக இங்க கொண்டு உரத்தினை தயாரிக்கிறார்கள். அதாவது நைட்ரஜன், இன்றைக்கு விவசாயத்திற்கு முக்கியமான தேவை நைட்ரஜன் சத்து. அதை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த அமோனியா தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலைக்கு தான் தற்போது எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இந்த எண்ணூர் பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட 6 தொழிற்சாலை இருக்கு. நாங்க இந்த ஒரு தொழிற்சாலை கூட விட்டுருவோம். இங்க அனல் மின் நிலையம் இருக்கு, பெர்டிலைசர் இருக்கு. இது போன்ற பல நிறுவனங்கள் எங்களுக்கு நார்த் சென்னையை நோக்கியே எங்களை கொண்டு வராங்க. வளர்ச்சிக்கு நாங்கள் எதிரானவர்களை, மக்கள் இல்லாத இடத்தில், குறிப்பாக நீண்ட கடலோரம் கொண்ட தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இதற்கு இந்த 3 விதமான கோரிக்கைகளுக்கு என்ன சொல்ல போகிறது, நிறுவனம் என்ன பதில் சொல்ல போகிறது, மேல்முறையீடுல நீதிபதிகள் என்ன சொல்ல போகிறார்கள், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விக்னேஷ், மக்களுடைய கருத்தை விரிவாக முன் வச்சிருந்தீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ்.